அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கூட்டத்துக்கு சொல்லும் இளைஞர்களே, விஜயை நேசிக்கும் இளைஞர்களே, தற்குறிகள் என்று அழைக்கும் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் என்று கூறிக்கொண்டு சமூக வலைதளங்களில் பேசிக்கொண்டிருக்கும் தற்குறிகளே, நீங்கள் தாண்டா தற்குறிகள். டேய், இளைஞர்கள் என்ன விஜய் வீட்டுக்கு வந்தீங்களா? நம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எப்படி நீ அவங்கள பார்த்து தற்குறின்னு சொல்லலாம்? உன் பிள்ளையை சொன்னால் சுமாரி போய்ட நீ. டேய், ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கடா, நல்லவனா கெட்டவனானு. ஒரு இளைஞர்கள் அரசியலுக்கு வராங்க, அதுவும் அவர் ஒரு பிரபலம், முதல் முறையாக பார்க்குறாங்கன்னு கொஞ்சம் ஆர்வமாக வராங்க. அவர் மேலே நம்பிக்கையோடு தான் வராங்க, அவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. யாரும் தடுக்க போகிறதில்ல, தடுக்கவும் முடியாது. ஆனால் கொஞ்சம் ஆர்வமாகவும் வேகமாகவும் செயல்படுறாங்க. அதனால் உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது, உங்களுக்கு அது பயமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்தது, துயரமான சம்பவம். அது யாருமே அது நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. அதை விட்டுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை தேர்றதை விட்டுட்டு இதுக்கப்புறம் எப்படி நடக்கணுன்ற விஷயத்தை பேச விட்டுட்டு தற்கொலைகள் அப்படி இப்படி படிக்காதுன்ட்டு எல்லாமே இளைஞருங்களா, எல்லாமே டிகிரி முடிச்சவங்க, +2 படித்த பசங்க. எப்படி நீ சொல்லலாம்? அதில் என் போலோடு இருக்கான், நிறைய பசங்க இருக்காங்க. எல்லா அப்பா அம்மா நல்லவங்க தான்டா, நீங்கள் மட்டும் நல்லவங்களா? நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து பேசிட்டா நீங்கள் நல்ல பசங்களா? இது மாதிரி வன்முறை தோன்ற மாதிரி பேசுனா தப்புன்னு முதலமைச்சர் சொன்னார். நியாயமான கேள்வி. இது மாதிரி ஒருத்தர் அபாண்டமாக போய் சொல்லக்கூடாது, ஆளுங்கட்சி பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அவங்க எதிராக பேசுகிறவங்க, சதி செஞ்சாங்கன்னு சொன்னவங்களை கைது பண்ணுறாங்க இல்லையா? அது நியாயம் என்றால் ஒன்றும் விசாரணையே முடியல, இவர் தான் குற்றவாளின்னு யாரும் சொல்லலை. எப்படி நீங்கள் அவரை பற்றி தரக்கட்டமாக பேசுகிறீங்க? நீங்கள் உங்கள் இஷ்டத்து பேசுகிறீங்க. எப்படி அரசாங்கம் எப்படி இது ஒத்துப்போகுது? அப்போ நீங்கள் தனி மனிதனே நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கணும். உங்களை பற்றி பேசினா மட்டும் ரோசம் வந்துடுதில்ல? அப்போ எல்லாருக்குமே மானம் ஏன்னா சூடு சோறுன்னு இருக்குல்ல? இது ரொம்ப நாளைக்கு இப்படியே போகாது, புரிஞ்சுக்குங்க.